வெல்கம் டு மை சேனல் சத்யா. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன் காலையில். ஸோ வந்து மிளகு பால்க்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு கல்லில் போட்டு, இது வந்து இடிக்கிற கல், அதில் போட்டு நல்லா நொர அரைச்சி பவுட்ராக ஆக்கிக்கணும். 1-2 பவுட்ராக இருக்க மாதிரி, கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சிக்கிட்டு அதை ஃபுல்லும் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லும் எடுத்து போட்டு இது பண்ணுங்கள். நிறையா போட்டால் தான் வந்து சீக்கிரமாக த்ரோட் பெயின் சரியாகும். எனக்கு வந்து பயங்கர காஃபிங்க, அதுக்கு வந்து சரியான ரெமெடி இது தான். நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அதில் வந்து ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி குடிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். பட்டர் பீன்ஸ் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். தென் வந்து சாதம், இதெல்லாம் வந்து மத்தியானத்துக்கு ரெசிபிக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பால் ரெசிபி தான். இந்த ரெசிபி மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு நிறையா கொதிக்க விட்டு குடிக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. அதை வந்து நல்லா வடிகட்டி, இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து பனக்கற்கண்டு போட்டு தான் குடிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பாலை வந்து வெறும் சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாது, பனக்கற்கண்டு ஆட் பண்ணி தான் குடிக்கணும். அப்போ தான் வந்து த்ரோட் பெயின், அப்புறம் இருமல், பயங்கர காஃபிங் எனக்கு, அப்புறம் ரொம்ப த்ரோட் பெயினாக இருந்துச்சு. இது குடித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ இதுலேயும் வந்து அப்புறமேட்டு சரியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இப்படி இருக்குது. என் சன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். சரி, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டைனிங் டேபிள் இப்படி இருக்குது, சாப்பிட்டு வச்சதெல்லாம் அப்படி இருக்குது. அப்புறம் கீழே எல்லாம் கூட்டணும். அப்புறம் சோஃபா இப்படி இந்த நிலமையில் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் விளையாட்டு பொருள்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் பெட்ரூம் க்ளீன் பண்ணணும். பெட்ரூமும் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது. கீழெல்லாம் கூட்டி விடணும், மேட்லாம் எடுத்து தட்டி விட்டு. தென் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வாங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பாத்திரம் விளக்குறது இன்னும் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி கழுவணும். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இந்த ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ரூம்லையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா முடிச்சிடலாம். தென் பார்த்திங்கன்னா இது வந்து மளிகை பொருட்கள் வந்து க்ராசரி லிஸ்ட் போட போகிறேன். ஏற்கனவே பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பழைய லிஸ்ட்லாம் வச்சுருந்தேன், க்ராசரி லிஸ்ட்டுன்னு வச்சுருந்தேன். அதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் புது லிஸ்ட்டு நான் போட போகிறேன். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டு எதுக்காக நம்ம போடுறோன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன ஜாமான் வந்து மளிகை ஜாமான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த மந்த்துக்குரிய மளிகை ஜாமான் வந்து ஈஸியாக லிஸ்ட்டு போட்டு நம்மளால் எழுதி தர முடியும். ஸோ வந்து அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற வே தான் இது. புழுங்கலரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, பாஸ்மதி ரைஸு, இந்த மாதிரி வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதையோ அது ஃபுல்லாக இதிலையே எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஃபஸ்ட்டு இருக்குது, டோட்டலாக இருக்குங்கிறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு மந்த்லி இந்த லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் வந்து இதை பார்த்து வந்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டு போடலாம். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பருப்பு வகைகள் இந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேரீடானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் எப்படி வாங்கணும்னு தெரியாது. ஸ்டார்டிங் மந்த்தே வந்து அவங்களுக்கு லைஃப்பில் அச்சோ நம்ம என்னென்ன வாங்கணும் இந்த மந்த்துக்கு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் கண்டினியூஸாக நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சுண்டல் பயிர் வகைகள்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் சாமி
சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பத்தி வாங்குறது, ஆயில் வாங்குறது, திரி பாக்கெட் வாங்குறது, பிதாம்பரி பவுட்ரு வந்து அந்த நம்மளுக்கு வந்து சிலை, அப்புறம் அந்த தட்டு, குத்து விளக்கு அதெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும், அது எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெயினான திங்ஸ்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு, லிக்விடு, கம்ஃபர்ட்டு, டெட்டால், இதெல்லாம் வந்து இதுவும் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அதையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஆல் இன் ஆல் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நிறைய ஐட்டம்ஸ் தெரியும், நீங்கள் வந்து வேறு நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை பார்த்து வந்து இந்த மந்த்துக்கு நான் தேவையானதை எழுத போகிறேன். துவரம்பருப்பு இல்லை, ஸோ துவரம்பருப்பு எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் என்னெல்லாம் இல்லையோ இதை பார்த்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னென்னா வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், அடுத்து வந்து நான் வந்து பாசிப்பருப்பு எழுதிக்க போகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மேரீடான வந்து புதுசில் எனக்கு என்ன மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ போனோன்னே நமக்கு என்னென்ன தெரியும், வெறும் பருப்பு தெரியும், சர்க்கரை, இந்த மாதிரி தான் போயினோன்னே கடையில் போய் எடுப்பேன். யோசித்து எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ இதெல்லாம் என்ன வரும், என்ன பொடி வாங்கணும், என்ன வாங்கணும் அப்படின்னு ரொம்ப யோசித்து கடையில் ரொம்ப தேடி எடுப்பேன். அப்போ வந்து இந்த மாதிரி லிஸ்ட் எழுதிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு மைண்டில் தோணுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அரியலூரில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணுனப்போ நான் இதை எழுத ஆரம்பிச்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சப்போட்டா மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இது ஃபுல்லும் வந்து காயாக தான் இருக்குது. ஸோ அரிசி டப்பாவில் வந்து சப்போட்டாவை போட்டோன்னா சீக்கிரமாக வந்து பழுத்துரும். அதனால் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அரிசி அடியில் இருக்கிறதெல்லாம் அரிசி, அது மேலே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மேலேயும் லைட்டாக தூவி விட்டுருக்கேன் அரிசி. ஸோ சீக்கிரமாக வந்து பழுத்துரும். அரிசியில் வந்து வாழைப்பழம் வைக்கலாம், வாழைக்காய் வைக்கலாம். எதெல்லாம் வந்து பழுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்புறம் பப்பாளி பழம், இந்த மாதிரி பழம்லாம் பழுக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த அரிசியில் கூட வச்சோன்னா மாம்பழம் வச்சா கூட வந்து பழுக்கும். அப்புறம் என் சன் வந்து பாருங்கள் வெளியில் சைக்கிள் ஓட்டி விளாண்டுருக்காங்க. அப்புறம் வெளியிலலாம் கூட்டி விட்டாச்சு. அப்புறம் இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கீழேயும் கூட்டி பிடிச்சாச்சு, நீட்டாக அடிக்க வச்சாச்சு. அப்புறம் ஹாலும் நீட்டாகிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சாச்சு. அப்புறம் பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு, பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு கேன்டீன்லேருந்து வரும்னு சொன்னேன்ல, ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் கேட்காதவங்க பாருங்கள். எங்கள் 3 பேத்துக்கு வந்துடும். என் சன்னுக்கு வந்துடும், என் ஹஸ்பண்டுக்கு வந்துடும், எனக்கும் வந்துடும். ஸோ அந்த வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் சாப்பாடு அவ்வளோதான். நைட்டு டின்னர் இதோட அவ்வளோதான். சின்சான் ஓடிட்டுருக்கு. ஸோ டைம்லாம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாதனுக்கு ஓட்டி முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.